அனைவருக்கும் வணக்கம். இந்த வேளையில் மீன ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 25ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஜென்மத்தை விட்டு விலகுகிறார். முதன்மையான அதிர்ஷ்டயோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மோட்சக்காரகரான கேது சப்தமத்தை விட்டு விலகி ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் அமருகிறார். அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒரு இடத்தில் அமரப் போகிறார். ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு கேது 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தருணத்தில் பாம்பு கிரகம், நிழல் கிரகம், சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேது அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக அமரப்போகின்றன. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்துமே உறுதியாக தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. குறிப்பாக தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ருணரோக சத்ருஸ்தானமாகிய யோகஸ்தானத்தில் கேது அமர்வதால் பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் எளிதில் கைகூடும். நெருக்கடி, சிரமங்கள் உறுதியாகவே தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பு அற்புதமாக கைகூட போகிறது. ஜென்மத்தை விட்டு விலகிய ராகு விரயத்தில் நுழைகிறார். எனவே இந்த வேளையில் வீண் விரயங்கள் அனைத்தும் சுப விரயங்களாக மாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நெருக்கடிகள், தடைகள் விலகுவதோடு மகிழ்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதால் பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து முன்னேற்றத்திற்கான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே நிழல் கிரகம், சாயா கிரகம், அசையா கிரகம் என்று அழைக்கக்கூடிய ராகு கேது சூரியனை போல் நகர்வதில்லை. சூரியனை போல் மற்ற கிரகங்களின் இயக்கத்தின் காரணமாக பின்னோக்கி நகர்வது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதால் மனித வாழ்வில் பின்னோக்கி நகர்ந்து முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதோடு சிரமம் நிறைந்த இடத்திலிருந்து அதிக நன்மை தரக்கூடிய இடத்திற்கு மாறியிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக பல்வேறு வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே எதிர்பாராத திடீர் நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வளர்ச்சிக்கான வழியையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் விலகி உறுதியாகவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிடைக்கும். அலைச்சல் அதிகரித்தாலும் நீங்கள் நினைத்த காரியத்தில் தன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அசூர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் முத்தான பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மற்ற கிரகங்களை பார்க்கும்போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் நுழைகிறார். நல்ல மாறுதலாக பார்க்கப்படுகிறது. திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தில் சனி வலம் வந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி விரயத்தில்தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே சனியின் அமைப்பால் சற்று நெருக்கடிகள் வந்தாலும் கூட குரு, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் சற்று சாதகமான சூழலை உருவாக்கி கொடுப்பதால் உறுதியாகவே நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தர் என்று அழைக்கக்கூடிய சனியால் சந்திக்கக்கூடிய பாதிப்புகள் கட்டுக்குள் வரும். சனி சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் கூட மற்ற கிரகநிலைகள் வலுவான அமைப்பில் வலம் வருவதால் சிரமங்கள், நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அவை கட்டுக்குள் இருப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். மேலும் இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலுமின்றி உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை கூட நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது விலக்கி தங்களுடைய வாழ்வில் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு போன்ற பல சுப நிகழ்வுகள் தானாக கைகூடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. 7.5 சனி ஜென்ம சனியாக இருந்தாலும் திருமண பாக்கியமும் புத்திர பாக்கியமும்
தடைபடாது என்பதை சனியும் உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த வேலை மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான, வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடுமையான சூழல் தற்போதைக்கு நல்ல மாற்றத்தை சந்திக்கும். திடீரென எதிர்பாராத பல யோக வாய்ப்புகள், மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறது. உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை இந்த தருணத்தில் சாதகமாக கைகூடும். தொழில்துறையில் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தானாகவே இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும். மனதில் வைத்திருக்கக்கூடிய வைராகியம் வலுப்பெறக்கூடிய வகையில் விரக்தி மனப்பான்மை நீங்கி சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறையில் எதிர்பாராத புதிய ஒப்பந்தங்களும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலும் தடையுமின்றி உங்களை தேடி வரும். மிக பெரிய அளவிலான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடும். குறிப்பாக கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் நெருக்கடி என்று சந்தித்து வந்த பல சிரமம் நிறைந்த விஷயங்களில் மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைப்பதோடு மனதிற்கு பிடித்த மகிழ்ச்சியான பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. குறுகிய காலத்திலேயே பல வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளை சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. சரியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். 7.5 சனி, ஜென்ம சனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் கூட மிக சிறப்பான மாற்றத்தை மோட்சக்காரகரான கேது ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதற்கு பிறகு ஜென்மசனியின் ஆதிக்கம் வீரியம் பெறக்கூடிய வேளையில் ராகுவும் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு லாபத்தில் அமருவார். கேதுவும் 5இல் அமருவார். எனவே ஜென்மசனியின் ஆதிக்கம் திருக்கணிதம் மற்றும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக நிவர்த்தி அடையும் வரைக்குமே ராகு கேதுவின் அமைப்பு மிக சிறப்பான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கிறது. ராசியின் அதிபதியான குரு பகவானும் அமோகமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே நெருக்கடிகள் விலகி மிக சிறப்பான நல்ல மாறுதல் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உண்டு. இந்த தருணத்தில் அரசியல், கலைத்துறையில் பெயர் புகழ் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு சிறப்பாக உங்களை தேடி வரும். மாணவர்களின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் சிறப்பான முன்னேற்றத்தை மீனராசிக்காரர்கள் உறுதியாகவே சந்திக்க முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ராகு, கேது அல்லது சர்பதோஷம் நீக்கக்கூடிய ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் எவ்விதமான சிக்கலும் இன்றி உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக ராகு கேது பயிற்சியானது உறுதிப்படுத்தி கொடுக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு.